வணக்கம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை நீங்களா ஆக்குறதே உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் தானா. வாங்க, இந்த வீடியோல நம்ம உயிரோட அந்த சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ் உள்ள ஒரு சூப்பரான பயணம் போகலாம். நாம ஆரம்பிக்கலாமா? நம்ம உடம்ப உருவாக்குற அந்த குட்டி கண்ணுக்கே தெரியாத செல்கள்லாம் நிஜத்துல பார்க்க எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்ம இன்னைக்கே கிளம்பி இருக்கோம். வாங்க பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த வர்ச்சுவல் லேப்ல நாம முதல்ல பார்க்க போறது அனிமல் செல்களை தான். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு செல். ஆமாங்க, நம்மளோட செல்களை தான் முதல்ல பார்க்க போறோம். ஓகே, நம்ம முதல் சாம்பிள் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது ஏதோ பெரிய கஷ்டமான வேலை நினைக்காதீங்க. நிஜமாவே இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னு பாப்போமா? இங்க பாருங்க, சிம்பிள் தான். முதல்ல கண்ணத்தோட உள்பக்கத்துல இருந்து லேசா சுரண்டி எடுக்கணும். அப்புறம் அதை ஒரு கண்ணாடி ஸ்லைட்ல தடவணும். செல்கள்லாம் பொதுவா கலர் இல்லாம இருக்கும். அதனால அதை தெளிவா பார்க்கறதுக்காக மெத்திலின் ப்ளூன்னு ஒரு ஸ்டெயின் சேர்க்கிறோம். கடைசியா அதுக்கு மேல ஒரு கவர் ஸ்லிப்பை வச்சு மூடிட்டா அவ்வளவுதாங்க, நம்ம சாம்பிள் ரெடி. இப்பதான் அசலான கட்டமே. மைக்ரோஸ்கோப் அடியில நாம என்ன பார்க்க போறோம், அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. ரெடியா இருக்கீங்களா? அட, இதோ பாருங்க. இதுதான் மைக்ரோஸ்கோப்ல தெரியற நம்ம மனுஷங்களோட கண்ணத்து செல்கள். பார்த்தோன்னே ஒன்னு தெரியுதா? அதுக்கு ஒரு சரியான ஷேப்பே இல்ல, ஒழுங்கில்லாம இருக்கு. ஏன்னா விலங்கு செல்களுக்கு உறுதியான செல் சுவர் கிடையாது. அதனாலதான் இப்படி ஃபிளெக்சிபிளா இருக்கு. நடுவுல அந்த டார்க் கலர்ல ஒரு புள்ளி தெரியுதுல, அதுதான் செல்லோட கண்ட்ரோல் சென்டர், அதாவது நியூக்ளியஸ். சரி, இப்ப நம்மளோட ஆய்வுல அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நம்ம பார்த்த இந்த அனிமல் செல்களுக்கும் ஒரு பிளான்ட் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுத்த சாம்பிளுக்கு நம்ம கிச்சன்லயே ஈஸியா கிடைக்கிற வெங்காயத்தை தான் யூஸ் பண்ண போறோம். கண்ணத்து செல் மாதிரி இதையும் ஸ்லைட்ல ரெடி பண்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். முதல்ல வெங்காயத்திலிருந்து அந்த மெல்லிசான கண்ணாடி மாதிரி இருக்கிற தோலை உரிக்கணும். அதை ஒரு சொட்டு தண்ணியோட ஸ்லைட்ல வச்சுட்டு செல்லோட பாகங்கள்லாம் நல்லா தெரியறதுக்காக அயோடின் சொல்யூஷன் சேர்த்து அதுக்கு கலர் கொடுக்கணும். அப்புறம் கவர் ஸ்லிப் வச்சு மூடிட்டா நம்மளோட பிளான்ட் செல் சாம்பிளும் ரெடி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இத பிளான்ட் செல்ஸ் நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அனிமல் செல் மாதிரியே இருக்குமா, இல்ல மொத்தமா வேற மாதிரி இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? இதோ பதில். பாருங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம். கண்ணத்த செல்கள் மாதிரி ஷேப் இல்லாம இந்த வெங்காய செல்களை பாருங்க. செங்கல் வச்சு சுவர் கட்டின மாதிரி எவ்வளோ அழகா வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். இப்போது நாம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு விதமான செல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நேரம் இது. வாங்க, இந்த ரெண்டு செல்களோட கதையையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இடது பக்கம் பாருங்க, ஒரு ஒழுங்கே இல்லாம கூட்டமா இருக்கிற நம்ம அனிமல் செல்கள். வலது பக்கம் பாருங்க, ஒரு கோட்டை சுவர் மாதிரி எவ்வளோ முறைமையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு செவ்வக வடிவ பிளான்ட் செல்கள். இந்த நேரடி ஒப்பீடு ரெண்டு தனித்தனி உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இந்த டேபிள்ல பார்த்தா முக்கியமான வித்தியாசங்கள் புரியும். அனிமல் செல்களுக்கு ஒரு நிரந்தரமான ஷேப் இல்ல, ஆனா பிளான்ட் செல்களுக்கு நிலையான செவ்வக வடிவம் இருக்கு. ஏன்? காரணம் அந்த வெளி அடுக்கு தான். அனிமல் செல்லுக்கு மெல்லிசான செல் மெம்பரேன் மட்டும்தான் இருக்கு. ஆனா பிளான்ட் செல்லுக்கு செல் சுவர்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு லேயர் இருக்கு. அதுதான் அதுக்கு அந்த கச்சிதமான வடிவத்தையும் உறுதியையும் கொடுக்குது. சரி, நம்மளோட இந்த குட்டி பயணத்தோட கடைசியில நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். அப்போ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, அனிமல் செல்கள் ஃபிளெக்சிபிள், அதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. ஆனா பிளான்ட் செல்கள் ரொம்ப உறுதியானது, செவ்வக வடிவத்துல இருக்கும். காரணம், அதுகிட்ட இருக்கிற அந்த சூப்பர் ஸ்ட்ராங் செல் சுவர். இந்த செல் சுவர் தான் செடிகள்லாம் நேரா நிமிர்ந்து நிக்க உதவுது. ஆனா இவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தாலும் ரெண்டு வகை செல்களுக்குள்ளேயும் அதோட வேலைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு நியூக்ளியஸ் பொதுவாயிருக்கு. ஒரு சிம்பிளான விஷயத்தை கவனிச்சா பெரிய சிக்கலான விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு வரி எவ்வளவு உண்மையானது பாருங்க. இந்த சாதாரண செல்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டது பயாலஜியோட ஆழமான உண்மைகளை நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி. ஒரு செடியோட வாழ்க்கைக்கும் ஒரு விலங்கோட வாழ்க்கைக்கும் இந்த செல் அமைப்பில் உள்ள வித்தியாசம் ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்கு? அடுத்த தடவை நீங்க ஒரு மரத்தையோ இல்ல ஒரு நாய்க்குட்டியோ பார்க்கும்போது அதோட செல்கள் எப்படி அதோட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.